இப்போ 2வது மாதம் யூடியூப்பில் பார்த்தேன் சார். இந்த அபிமான்னு சொல்லி ஒரு டானிக் கொடுத்தாங்க சார். யூடியூப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். கண்டு வச்சு 60 நாளில் ஊற்றுனாங்க அபிமான். 200 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர் அபிமான் ஊற்றி ஒரு வாழைக்கு ஒவ்வொரு கப்பு 1 லிட்டர் மூலமாக தண்ணி பாய்ச்ச ஈரத்திலே ஊற்றுறோம். அது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது. மாற்றம் கொஞ்சம் தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. மற்ற நோய்கள் ஒன்றும் அதிகமான தாக்கமில்ல. இலை பல்ப்பு இல்லைங்க, இந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. உழவு தெளிவாக இருக்குது. அதனால தான் ஊற்ற விட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது. நான் மற்ற விவசாயிக்கும் ஊற்ற சொல்லியிருக்கேன். நீர் பாய்ச்சி வாமடை அடைச்சிட்டு 2வது உரத்தள்ளி ரவுண்டாக போட்டுருவோம் நிலாசாடைக்கு. இதுவும் அதே மாதிரி தான், நிலாசாடை ரவுண்டாக தான் கொடுத்தோம். ஈரத்தை தண்ணி பாய்ச்சி ஈரத்தில் கொடுத்தோம் சார். என்னோடய பேர் ஆர் முத்துராமலிங்கம். தென்காசி மாவட்டம் பிகேப்பூர் தாலுகா முத்தம்மாளபுரம் பஞ்சாயத்து கண்ணாடிக்குளம் கிராமம். நான் 1 ஏக்கர் 1140 வாழை நாட்டு வாழை போட்டிருக்கேன் சார். சார் இந்த ஏரியாவில் வந்து அதிகமான ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா நெல் மற்ற விவசாயங்கள். இப்போ நான் ஒரு ஆள் தான் சார் வாழை சாகுபடி போட்டிருக்கேன். ஆனால் போட்டு இப்போ 6 மாதம் அது கண்டு பரவாயில்லாமல் இருக்குது சார். சார் 1140 கண்டு போட்டிருக்கேன். நாட்டு ரகம் போட்டிருக்கேன் சார். வாழையை போட்டு இப்போ 2, 3, 6 மாதம் ஆச்சுங்க சார். இப்போ 2வது மாதம் யூடியூப்பில் பார்த்தேன் சார். இந்த அபிமான்னு சொல்லி ஒரு டானிக் கொடுத்தாங்க சார். யூடியூப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஏற்கனவே யூடியூப்பில் பார்த்து ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. வாங்கி யூஸ் பண்ணேன். ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்துச்சு. நீர் பாசனம் வந்ததில் கரெக்டாக நான் 6 நாளைக்கு வரைக்கும் நீர் பாசனம் ஏரியா ஃபுல்லாக விடுவேன். ஆமாம், நல்லா காலைக்கு ஆள் வச்சு மண் அணைச்சி முட்டை அணைச்சி தண்ணி 6ஆம் பக்கம் பாய்ச்சிட்டுருங்க சார். இப்போ நான் பெரும்பாலும் கெமிக்கல் உரம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். இந்த அபிமான் போட்டதுலேருந்து 2வது ஆர்பிகள் இந்த கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணலை. கண்டு வச்சு 60 நாளில் ஊற்றுனாங்க அபிமான். 200 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர் அபிமான் ஊற்றி ஒரு வாழைக்கு ஒவ்வொரு கப்பு 1 லிட்டர் மூலமாக தண்ணி பாய்ச்ச ஈரத்திலே ஊற்றுறோம். அது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது. நீர் பாய்ச்சி வாமடை அடைச்சிட்டு 2வது உரத்தள்ளி ரவுண்டாக போட்டுருவோம் நிலாசாடைக்கு. இதுவும் அதே மாதிரி தான், நிலாசாடை ரவுண்டாக தான் கொடுத்தோம். ஈரத்தை தண்ணி பாய்ச்சி ஈரத்தில் கொடுத்தோம். மாற்றம் கொஞ்சம் தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. மற்ற நோய்கள் ஒன்றும் அதிகமான தாக்கமில்ல. இலை பல்ப்பு இல்லைங்க, இந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. உழவு தெளிவாக இருக்குது. அதனால தான் ஊற்ற விட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது. நான் மற்ற விவசாயிக்கும் ஊற்ற சொல்லியிருக்கேன். வளர்ச்சி ஓரளவுக்கு பரவாயில்லாத 6 மாதத்துக்கு ஏற்ற வளர்ச்சியாக இருக்குங்க. 8வது மாதம் வர்றது மாதிரி தெரியுது எனக்கு. டிசம்பரில் முடியும், குளத்தில் ஆரம்பிக்கும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் முடியும். மொத்தத்துக்கு இது வந்து 12 மாதம் க்ளோஸ் ஆயிரும். வாழையெல்லாம் பொதி விட்டு அந்த பொதி வந்து ஒரு மாதம் கழிச்சு தான் கண்ணே விடுவோம். பக்கத்தில் அல்லக்கண்ணு விடுவோம். அதுக்கெல்லாம் கண்ணை துப்புரா கட் பண்ணி விட்ருவோம். கட் பண்ணோம்னு சொன்னால் அந்த உரச்சத்து வாழைக்கு மட்டும் கிடைக்கும். நம்ம போடுறது என்ன கெமிக்கலோ இந்த மாதிரி டானிக்கு ஊற்றினாலும் வாழைக்கு மட்டும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கண்ணுக்கெல்லாம் சேர்த்து கிடைக்கும். அதனால் வாழை கொஞ்சம் பெருசாக வரும். எப்படின்னா நான் காய் குளத்தள்ளி 1 மாதம் கழிச்சு கன்று விட்ருவோம். அப்போ டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரிலேருந்து இலை கட் பண்ண ஆரம்பிப்போம். இலை கட் பண்ண மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்கோம். முக்கியம் வந்து அதிகமாக இலைக்கும் இருக்கும், காய்க்கும் நல்ல ரேட் போகுது. இலையும் மெயினாக இருக்கும், சாப்பாடுக்கு நல்லாயிருக்கும், பருவ இலையாக இருக்கும். 2வது காயும் நல்லாயிருக்கும். ஆமாம், எல்லா மற்ற நோய்களுக்கெல்லாம் ஏற்பட்டு சொல்லி டாக்டருக்கு அதிகமாக சாப்பிட சொல்லுவாங்க.